ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழும் சரஸ்வதி சீரியலில் இன்றைக்கி நல்லா நினச்சின்னு ஷார்ட்டாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். தமிழும் நமைச்சு இன்ஸ்பெக்டரை கூட்டிக்கிட்டு கலிவர்தனை அவங்க பையனை விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வெளியிலேயே இன்ஸ்பெக்டர்கிட்ட கொலையை பற்றி ஆதாரம் கிடச்சிருக்கு, அதை மறைக்கணுன்னா எங்களுக்கு பணம் வேணும் அப்படின்ட்டு கேளுங்க, அதை ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம எவிடன்ஸாக ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு தமிழ் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாரு. இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்குள்ளே போனதும் கலிவர்தன்கிட்ட அவங்க பையன்கிட்டையும் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் நீங்கள் தான் கொலைக்காரங்க அப்படிங்கிற மாதிரி டவுட் வர மாதிரி ஆதாரம் கிடச்சிருக்கு, அது வெளில தெரியக்கூடாது அப்படின்னா பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அவங்களும் ஃபஸ்ட்டு பயந்துக்கிட்டு எதுவும் சொல்ல வராங்க. அடுத்து தமிழையும் அமைச்சையும் பார்த்துடுறாங்க. உடனே நீங்களே போலீஸ்காரங்களாக இருந்துட்டு கொலைக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, இந்த மாதிரி பண்ணலாமா, இதை நாங்கள் மேலிடத்துல ரிப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி மாற்றி பேசிடுறாங்க. அதை கேட்டு தமிழ் வந்து 2 பேர்கிட்டையும் சண்டை போடுறாரு. நாங்களே 2 பேரையும் பறி கொடுத்துட்டோம், நீங்கள் எங்களையே இந்த மாதிரி விசாரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு மாதிரி மாற்றி பேசிடுறாங்க. அடுத்ததாக சரஸ்வதி ஜெயிலில் சாப்பாடு வாங்குறதுக்காக கீழே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அவங்க கூட இருக்கிறவங்க, இந்த வார்டன் எப்போ பார்த்தாலும் அவங்கள இந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, உங்களுக்கு அவங்க முன்னாடியே தெரியுமா அப்படின்ட்டு கூட இருக்காங்க கேட்குறாங்க. இல்லை, நான் அவங்கள பார்த்ததில்ல, நான் உள்ளே வர யார் காரணமோ அவங்க தான் எதுக்கும் காரணம்னு நினைக்கிறேன்னு சரஸ்வதி சொல்கிறாங்க. சரஸ்வதி சாப்பாடு வாங்கும்போது அவங்க தட்டில் காரத்தையும் போய் அள்ளி கொட்டிடுறாங்க. எப்போ மாதிரி சரஸ்வதி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க. வயிற்று இருக்கிற குழந்தைய அழிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு சரஸ்வதி அப்படி எதுவும் பண்ணிடாதுங்க, என்ன வேணால் கொடுமை பண்ணுங்க, என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு அழுகுறாங்க. என்னடி ரொம்ப தைரியமாக இருக்கிற மாதிரி இருந்த, இப்போ அழுகுற பயம் வருதா அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேட்கல, நான் சொன்னதை செஞ்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சரஸ்வதியை மிரட்டுறாங்க. திரும்ப தமிழ் அமைச்சியும் ஸ்டேஷனுக்கு வராங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி கலிவர்தன் மாற்றி பேசுகிறான்னு நினைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எதையோ பயந்து போய் சொல்ல வந்தாங்க, அடுத்து அவங்கள பார்த்தது மாற்றி பேசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. இருக்கிற டயத்தில் என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போய்ட்றாரு. அந்த டைம் பார்த்து வேற ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஏன் என்ன தப்பு பண்ண, உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருக்கான்னு அவர் கேட்குறாரு. தப்பு பண்ணாமல் அவனுக்கே தெரியாமல் சாட்சி விட்டு போயிடுவான், இவன் எங்கே திருடினாலும் கைரகை அழிச்சிட்டு வந்துடுவான், ஆனால் வெளியில் இருந்த கேட்டில் இருந்த கைரகை மறந்துட்டான் அப்படின்னு அந்த போலீஸ்கார் சொல்கிறார். அதை பார்த்தவொடனே தமிழுக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. தமிழ் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா, பாய்.